8ஆம் வகுப்பு அலகு 1 5வது சம்மு. பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவலை காணவும். 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் 40,000 இது வந்து தொடக்க முதல். ஏன்னா ஏப்ரல் 1 2018 2019 மார்ச் 31 அன்று முதல் 50,000 இது வந்து இறுதி முதல். ஏன்னா 2019 தான் வந்து லாஸ்ட் இயராக கொடுத்துருக்காங்க, அன்னைக்கு தான் முடியும். நமக்கு வந்து நிதியாண்டு வந்து ஏப்ரல் டு மார்ச், மார்ச் டு ஏப்ரல் அந்த கால்குலேஷன் வச்சுக்கணும். சில நேரம் ஜனவரி டு டிசம்பர் கொடுப்பாங்க. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் வந்து 7,000. அவ்வாண்டின் லாபம் வந்து 8,000. அவ்வாண்டில் எடுப்பு வந்து கேட்டிருக்காங்க. எடுப்பு தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். இந்த கணக்குக்கு வந்து நம்ம எப்போதுமே போடுற ஃபார்முலா தான். ப்ளஸ் இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு மைனஸ் கூடுதல் முதல் மைனஸ் தொடக்க முதல். நட்டம் வந்தால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் வந்தால் லாபம் வந்தால் மைனஸ் பண்ணணும். இங்கே வந்து லாபம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இறுதி முதல் வந்து 50,000 மைனஸ் தொடக்க முதல். தொடக்க முதல் 40,000 மீதி 10,000. அடுத்து வந்து கூடுதல் முதல். கூடுதல் முதலை வந்து மைனஸ் தான் பண்ணணும். கூடுதல் முதல் வந்து 7,000 கொடுத்துருக்காங்க, மைனஸ் பண்ணணும் 3,000. லாபம் லாபம் வந்தால் மைனஸ் பண்ணணும். லாபம் வந்து 8,000. இப்போ நமக்கு 3,000லேருந்து 8,000 போகாது அப்படிங்கிறதுனால வந்து கீழேருந்து மேலே மைனஸ் பண்ணணும். அப்படி கீழேருந்து மேலே மைனஸ் பண்ணால் அது வந்து நமக்கு நட்டம், மேலேருந்து கீழே மைனஸ் பண்ணால் லாபம். இப்போ நம்ம கீழேருந்து மேலே மைனஸ் பண்ணுறதுனால இது வந்து நட்டம். நம்ம தொழில் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து நட்டம் வந்துடுச்சு 5,000. ஆன்சர் நமக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள் கமெண்ட்டில்.